மதுர வீரன் தானே உதிப்பி விட்டேனே நீ விசில பறக்கானே பேராண்டி மதுர வீரன் தானே இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங்கை வச்சு நம்ம ஸ்டைலில் 3D எஃபெக்டில் வெறும் ஒரே ஒரு இமேஜை வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும் ஆப்புக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டாவதாக இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபாண்டு. அந்த ஃபாண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதையும் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இன்புட் பண்ணுறது எல்லாமே நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீசெட்டை நீங்கள் டச் பண்ணதும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போய் அந்த ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்கிட்ட இந்த ஃபாண்ட் எல்லாமே இருக்கனால எனக்கு காட்டலை. உங்களுக்கு ஓப்பன் பண்ணாமே இந்த ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே காட்டும். இதில் நம்ம இமேஜெலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபாண்டை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்த ஃபாண்டை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போங்க. போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட் பக்கத்தில் இருக்க ஆரம் இருக்க டச் பண்ணி இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்றல போனீங்கன்னா இதில் நீங்கள் இன்புட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட்லாம் இருக்கும். இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபாண்டுன்றே இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் அந்த டவுன்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா நான் கொடுத்த அந்த ஃபாண்ட் இருக்கும். அதை இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மேலே இருக்க செலக்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் நமக்கு ஆப்புக்குள்ளே ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே பேக் வந்துட்டு பார்த்தாலே தெரியும். இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்தால் லாஸ்ட்டாக ஆட் ஆயிருக்கும். நான் இப்போ தான் இதை ஆட் பண்ணிக்கிறனால அந்த ஃபஸ்ட்டே இருக்கா, ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் மேலே டச் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடும். இதே மாதிரி என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே ஃபஸ்ட்டு ஃபாண்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்ட் எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு எடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ இதில் ஒரே ஒரு இமேஜ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர மாதிரி இமேஜோ இல்லை நிற்கிற மாதிரி இமேஜோ ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கால் வர இருக்கிற மாதிரி இமேஜாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் பாதி லிரிக்ஸ் கீழெல்லாம் போகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்றல போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு சும்மா அந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஃபில் கம்போசிட் ஏரியா அப்படின்ற கொடுத்து ஃபில் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணால் இந்த மாதிரி பாதி இமேஜ் அங்கங்கே கட் ஆகுதா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வீடியோட லாஸ்ட் வர போயிட்டு இந்த வீடியோட லாஸ்ட் வர இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜஸ்லாம் பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி பாதி கட்டாது, இந்த சைட்லாம் கட்டாது, எல்லாமே பண்ணுதா. ஸோ இது எல்லாமே சரி பண்ணணும். இதை நம்ம ஒரு பீட் மார்க்குக்காக போய் எல்லாம் சரி பண்ண தேவையில்லை. இப்போ லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் பீட் மார்க்கு பதிலாக இதில் நாம் சரி பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி எல்லாமே சரியாயிடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இமேஜை நீங்கள் கையாலே சென்டரில் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு அந்த இமேஜ் ஃபுல்லாக தெரிய முடியுமோ இந்த இடத்துல அந்த இமேஜ் ஃபுல்லாக தெரியணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பீட் மார்க்கில் உங்களோட இமேஜ் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிட்டாலே போதும் மீதி இருக்க எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போங்க. இந்த இடத்துல இருக்க இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா டைல்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணினா இதில் ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அந்த எஃபெக்ட்டை தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த எஃபெக்ட்டை சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு வருது பதிலாக இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கீழே மிரர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாமே பேக்கில் போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்கும் கீழே இழுத்துக்கிட்டே வாங்க. சும்மா சாங்குக்கு கீழே கூட வைங்க. வச்சாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் பர்ஃபெக்டாக ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே கேப்பில் தான் அந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துல கேப்பில் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லிரிக்ஸை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ அந்த செலக்ட் ஆயிருமா. இப்போ இதை கொண்டு உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வரிசையாக அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். எல்லா பீட் மார்க்லையும் கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பார்டர் வராமல் கரெக்டாக இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன் டைம் இந்த மாதிரி மெதுவாக மூவ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா. இதுக்கு அடுத்து இதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்க எக்ஸ்போர்ட் ஐக்கான கொடுத்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அலாமல் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. So thanks for watching.